இந்த 3 பழக்கத்தை மாத்தாம இருந்தீங்கன்னா நீங்க பூச்சி மருந்து கொடுத்தும் யூஸ் இல்லைங்க. நிறைய பேர் யோசிப்போம், பூச்சி மருந்து கொடுத்தாலும் எஃபெக்டே இருக்க மாட்டேங்குது, அடுத்த வாரமே குழந்தை பூச்சி கடிக்குதுன்னு சொல்லுது, பட்டக்ஸை சுரியிறாங்க, ஸ்கிராச் பண்றாங்க, என்னதான் பண்றது? மருந்து வேலை செய்யலையோ? ஆக்சுவலி உண்மை என்னன்னா, மருந்து வேலை செய்யுங்க, ஆனா திருப்பி திருப்பி உள்ளார வயிறுல பூச்சியுடைய முட்டை உள்ள போய்கிட்டே இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக இந்த பூச்சிகள்லாம் மண்ணில் இருக்குங்க. ஸோ குழந்தைங்க பிளே ஏரியாவில், மண்ணில், கார்டனில் விளையாடும் பொழுது அந்த பூச்சியுடைய முட்டை இருக்கு இல்லைங்களா, அது உங்கள் குழந்தைகளோட விரலுக்குள்ளார நுழைஞ்சிரும். மறுபடி குழந்தைங்க சாப்பிடும் பொழுது அந்த முட்டைகள் உள்ளே போய் வயிறில் குஞ்சு பொறிச்சு புழுக்கெல்லாம் மாறும். அப்போ இதை எப்படி தடுக்கிறது? ஃபஸ்ட்டு விளையாட விடாமல் பார்த்துக்கணுமா? கிடையவே கிடையாது. விளையாடணும், குழந்தைங்க அவுட்டோரில் விளையாடணும். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே கைகளை நல்லா வாஷ் பண்ண சொல்லணும். முக்கியமாக ஃபிங்கர் டிப்ஸை வாஷ் பண்ண சொல்லணும். நெயில்ஸ் நிறைய வளர்த்தக்கூடாது, அந்த நகை இடுக்கல்ல உள்ள போயிடும். ஸோ நெயில்ஸ் வளர்த்தக்கூடாது, ஃபிங்கர் டிப்ஸையும் சேர்த்து வாஷ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, பாத்ரூம், டாய்லெட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது முக்கியமாக ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ண சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறமோ இல்லையோ, யூரின் டாய்லெட் போயிட்டு வந்த பிறகு கைகளை நல்லா கழுவணும். ஏன்னா இது எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகும்? பூச்சியும் பூச்சியோட முட்டையும் மோஷன் இல்லை வெளியில் போகும். ஸோ மோஷன் கலந்த தண்ணி இருக்கிற மாதிரியான பாத்ரூம்ஸு, டாய்லெட்ஸு, வாஷ்ரூம்ஸ் இதுலாம் அந்த பூச்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நிரந்தரமாக. அப்புறம் ஏனஸை இச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏனல் இச்சிங், அதாவது ஆசன வாயை அரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஏன்னா அடல்ட் புழுக்கெல்லாம் என்ன பண்ணும், வெளியில் வந்து ஆசன வாயில் முட்டை போட்டுட்டு உள்ளே போய்க்கும். ஸோ குழந்தைங்க அதை சொரிய மறுபடியும் கைகள் மூலம் உள்ளே போய்க்கும். ஸோ இந்த 3 டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா பூச்சி தொல்லை இனி இல்லை.